ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களோட காருக்கு வந்து நாங்க எல்போர்டை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சில ஸ்டிக்கரிங்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். எஸ், ஒரு 3 monthsக்கு முன்னாடி 3 months இல்ல, ஐ திங்க் செப்டம்பர் 2023ல வந்துட்டு நாங்க வந்து ஒரு புது கார் வந்து வாங்கியிருந்தோம். நாங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடியே கார் வாங்கியிருந்தாலும் அதோட அப்டேட்ஸோ இல்லை அதுக்கான வீடியோஸ் வந்து நான் யூடியூப்ல போடவே இல்லை. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் தான். என்னதான் பகுத்தறிஞ்சு பேசினாலும் கண்ணு பட்டுரும், இப்போதைக்கு வந்து போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லிட்டாங்க. செம பெரிய ஹிப்போக்ரிட் அவங்க. பட் இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, லைக் நான் வந்து கார் வாங்குறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு கார் வந்து எப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கற்றுட்டு இருந்தேன். ஸோ இந்த புது காரை வாங்கி தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் கார் எனக்கு வந்து ஓட்டி பழகணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து புது காராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். இரண்டு வருட போராட்டங்களுக்கு பிறகு 6 மாசம் லேர்னிங்க்கு அப்புறம் ஒரு புது காரை வந்துட்டு வீட்டுக்கு ஓட்டிட்டு வரும்போது சந்தோஷமா தான் இருந்துச்சு. இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னா, அந்த எல்போர்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு பின்னாடி வந்து ஒரு சில ஸ்டிக்கரிங்ஸ் வேர்டிங்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ அதுக்கு தான் வந்து நாங்க கடையை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஸ்டிக்கரிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் யாராவது கார் வாங்கி ஸ்டிக்கரிங்லாம் பண்ணலாமா வேணாமா இப்படி வந்து கன்ஃபியூஷன்லேயே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மேபி இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி வந்து ஸ்டிக்கரிங் பண்ணுறாங்க, தென் அதுலேருந்து ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ண பிளேஸ் பள்ளிக்கரணையில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கார் ஆக்சசரிஸ் தான். இந்த கடைக்குள்ளே போனால் தான் தெரியுது காருக்கு இவ்வளோ பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் காருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இந்த கடைக்குள்ளே இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் போய் பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஸ்டிக்கரிங் பண்ணுறதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன வேர்ட்ஸ் வந்து நம்ம காரில் ஸ்டிக்கர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லணும். ஸோ அது வேர்ட்ஸாக இருக்கலாம், சிம்பிளாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அவங்கக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்களோட சிஸ்டமில் அதை ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணுறாங்க. அதை சிஸ்டமில் வரைஞ்சதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு ஸ்டிக்கர் பிரிண்டர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிரிண்டர் வச்சு தான் வந்து நீங்கள் சொல்கிற அந்த வேர்டிங்ஸை கட் பண்ணி எடுக்க போகிறாங்க. இப்போ ஆல்ரெடி வந்து நான் வந்து என்ன வேர்டிங் வந்து நான் ஸ்டிக்கர் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். அவங்க அதை ஆல்ரெடி சிஸ்டமில் வந்துட்டு ட்ரா பண்ணிட்டாங்க. இப்போது அதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக அந்த மிஷினை வந்து ரன் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஒயிட் கலர் நேம் வேணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அதை ஒயிட் கலர் ஸ்டிக்கர் வச்சு பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த ஸ்டிக்கர் சைடில் வரும்ல அது எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டாங்க. அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன வேர்ட்ஸ் வேணுமோ அது மட்டும் தனியாக வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு ஃபிலிம் ஸ்டிக்கர் மாதிரி வச்சுருக்காங்க. அதை அதுக்கு மேலே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த ஃபிலிம் ஸ்டிக்கரில் ஒட்டுற மாதிரி வந்து பண்ணிடுறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டிக்கரிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம காரில் போய் ஒட்ட வேண்டியது தான். ஸோ இப்போ காரில் ஒட்டுறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ என்னோட கார் பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் பிளாக் எடிஷன். ஸோ பிளாக் கலர் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக வந்து நான் எல்போர்டு போட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம அந்த எல்போர்டை எடுக்க போகிறோம் அப்படின்னும் போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி வச்சுருக்காங்க. அதை ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு பிளேடு வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணாவே வந்து ஈஸியாக வந்துடுது. ஸோ நாங்கள் வந்துட்டு அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது புது ஸ்டிக்கர் வந்து போட போகிறோம். இப்போ அந்த ஓல்டு ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா வந்து கிளாஸை வந்து நல்லா ஹீட் பண்ணுறாங்க ஒரு மிஷின் வச்சு. ஏன்னா வந்து நல்லா ஹீட்டாக இருந்தால் தான் வந்து ஸ்டிக்கர் வந்து நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போட்டிருக்கிற அந்த ஃபிலிமை வந்து எடுக்கும்போது ஸ்டிக்கர் மட்டும் கிளாஸில் ஒட்டிக்கிட்டு அந்த ஃபிலிம் வந்து தனியாக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வேறு ஆல்ரெடி ஏசி போட்டு வச்சுருந்ததுனால கிளாஸ் ரொம்ப சில்லாக இருந்தது. இப்போ வந்து அவங்க ஹீட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டிக்கரை வந்து அந்த கிளாஸ் மேலே ப்ளேஸ் பண்ணி
எவ்வளோ சைஸில் வேணும் அது எல்லாமே பார்த்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. இது ஒட்டணும்னா பகல்லே வரணும் போல, இருட்டுலலாம் வந்து ஒட்டுறது கஷ்டம் தான். ஆமாம், பகல்லே வந்துருக்கலாம். காலையில வந்து ஒட்டிக்கணும், வெயில் டைம்ல கரெக்டா ஒட்டுன்னு சொல்றாங்க. இருட்டுன்ட்டு வந்து ஒட்டிக்கணும், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. சப்போஸ் நீங்கள் யாராவது வந்து ஸ்டிக்கர் பண்ண போகிறீங்க உங்களோட வெஹிக்கிளுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு மதிய நேரமாக வந்து எடுத்துகிட்டு போங்க வண்டியை. இந்த மாதிரி நைட்டில் போனீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்டிக்கர் பண்ணி அதை திரும்ப வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இது இது வேலா இல்லை, இது இப்படி மேலே இதுக்குள்ளார விட்டு. நிஜமா நீயா? ஆமாம், கேளு கேட்டு பாரு. இந்த வேர்டிங்ஸோடு சேர்த்து ஒரு வேல் சிம்பிள் வேணும்னு சொல்லிட்டு என்னோட ஒய்ஃபும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை ரெடி பண்ணி ஓட்டுறது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதோட சின்னதாக அந்த வேலோட மேல் பாகம், அப்புறம் கீழே தென் அதுக்குள்ளே போடுற அந்த ஒயிட் பட்டை பொட்டு, இது எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து கட் பண்ணி எடுத்து அதுக்கு மேலே வந்து ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. மேபி நம்ம வந்து ஆஃப்டர்நூன் டைமில் எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் புலம்பிகிட்டே இருந்தார் ஒட்டும்போது. ஸ்டிக்கர்லாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஃபிலிம்மை எடுக்கிறது தான் வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சில்லாக இருக்குது, கிளாஸ் இப்போதைக்கு வராது, நீங்கள் வந்து நாளைக்கு மதியம் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும், நீங்கள் மேலே இருக்கிற ஃபிலிம்மை ஜஸ்ட்டு அப்படி இழுத்தாவே வந்து ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. நாங்களும் போயிட்டு மறுநாள் வந்து ட்ரை பண்ணோம். ஆக்சுவலாக வீட்டில் ட்ரை பண்ணும்போது ப்ராப்பராக வரல, அதில் வேர்ட்ஸும் சேர்ந்தே பிரித்து வர மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் கடைக்கே எடுத்துகிட்டு போய் அவங்களே வந்துட்டு அதை பிரித்து கொடுக்க சொன்னோம். ஸோ சூப்பராக வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா பாய் பாய் ஃப்ரம் வின் அண்ட் மென்.